அம்சங்கள் குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சரியாக 12:29 மணிக்கு அயோத்தி ராமர் கோவிலினுடைய கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. விழா நடைபெறும் கோயிலினுடைய பகுதிக்கு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார். அதேபோன்று நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பிரபலங்களும் அங்கு குழுமி இருக்கிறார்கள். பல வண்ண கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ராமரினுடைய சிறப்புகள் குறித்தும் அயோத்தியில் மீண்டும் ராமர் கோயில் அமைக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு 500 ஆண்டுகால வரலாற்றினுடைய எதிர்பார்ப்பு தற்போது பூர்த்தியாகக்கூடிய ஒரு நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உற்சாகத்துல திளைத்திருக்கிறார்கள். 54 நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரபலங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் நடைபெறும் அந்த நேரம் என்பது அங்கு இருக்கக்கூடிய குழந்தை பாலன் ராமனை பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த பிராண பிரதிஷ்டை நிறைவடைந்த பிறகு சரியாக 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறார்கள். மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நகரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விழா என்பதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டு இருக்கிறார்கள். நேரில் சென்று பார்க்க முடியாதவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக ராமரனுடைய அந்த கும்பாபிஷேக விழாவை கண்டுகளிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேகமாக அங்கு இருக்கக்கூடிய களத்தில் இருந்து காட்சிகளையும் தொடர்ந்து நேரலையில் சிறப்பு விருந்தினர்களோடு அதனுடைய சிறப்புகள் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு மீண்டும் தர்மபுரம் ஆதிலம் இணைகிறார். வணக்கம் ஆதிலம். ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம ராம வரானனே. கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் திருவி ராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நீ நன்னறியாகுமன்றே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு மீண்டும் அயோத்தியில் ராமர் கோயிலை எழுப்பப்பட்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் இன்றைய நாள் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்ற இந்த புண்ணிய நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளாகும். இந்த ராமர் அவர் ஆட்சி செய்த காலங்கள் மிக மக்கள் அவ்வளவு புனிதத்துவமாக இருந்திருக்கிறார்கள். அங்கே அயோத்தியிலே அவர் இருந்து ஆட்சி செய்த காலத்தை விட அவருடைய திருவடி இருந்து ஆட்சி செய்த காலங்கள் மிக அற்புதமாக இருந்தது என்று கம்பநாட்டாழ்வார் காட்டுவார். அந்த அளவிற்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய பெறுகின்றவர் இல்லாமையினால கொடுக்கின்றவர்கள் இல்லாமல் இருந்தார்கள். அந்த அளவிற்கு எல்லாம் நிறைந்திருந்த ஒரு ஆட்சியை ராமர் பெருமான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார். அத்துடன் ஒரு பேர் அரசனாக விளங்கிய ராமர் தனி ஒரு மனிதனுடைய வாழ்வியலை கூட நீ நலமா, உன் வீட்டில் எல்லோரும் சுகமா, குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்று தனித்தனி நபரை கூட விசாரித்ததாக, நலம் விசாரித்ததாக நம்முடைய கம்பநாட்டாழ்வார் காட்டுவார். அந்த அளவிற்கு உலகியலுக்கு ஒரு அரசியலுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர், ஏகபத்தினி விரதமாக திகழ்ந்தவர். அந்த ராமபெருமானினுடைய பாலராமராக இன்றைக்கு அந்த பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பிராண பிரதிஷ்டை என்பது புதியதாக செய்து அந்த கோயில்களிலே செய்வதனால் அதை செய்கிறோம். நம்முடைய கும்பாபிஷேகம் என்பது அது ஜீர்ணோத்தாரணம், ஏற்கனவே இருந்த கோயில் அது ஏதேனும் பழுதுபட்டால் அந்த இடத்திலே நாம் அதனுடைய ஜீர்ணித்த இடங்களை எல்லாம் தூய்மை செய்து புதுப்பித்து அப்போது செய்கிறது. அப்போதும் கொள்ள உள்ளே இருக்கின்ற மூர்த்தியை யாகசாலைக்கு கலாகர்ஷணம் என்று சொல்வார்கள். 16 வகையான கலைகள் அந்த மூல மூர்த்திகளோடு இருக்கும். அந்த மூர்த்திகளிடமிருந்து கொண்டு வந்து கும்பத்திலே ஆவாகனம் செய்து அதிலிருந்து திரும்பி அங்கே சாமிக்கு கொண்டு போய் அதை அபிஷேகம் செய்வார்கள். அதற்கு முன்பாக யாகசாலையிலிருந்து
மூலமூர்த்தி வரைக்கும் தர்ப்ப புல்லு அல்லது பட்டு நூல், தங்க கம்பிகள், வெள்ளி கம்பிகளின் மூலமாக இங்கிருந்து நாடி சந்தானம் என்று சொல்வார்கள். இந்த பிராண பிரதிஷ்டை என்பதை தான் இங்கே நாடி சந்தானம், அதுவும் உயிரோட்டுதல் என்றுதான் பெயர் அதற்கு. அதை 3 முறை கொண்டு போய் அதற்கு சாமிக்கு நாம் உயிர் ஓட்டம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்று சொன்னால் இது எல்லாராலும் இது முடியாது. புள்ளினால் வருடங்கோடி, புதுமண்ணால் 10 கோடி, செல்லுமாம் ஞாலம் தன்னில் செங்கல்லால் 100 கோடி, அள்ளியன் கோதைப்பாகன் ஆலயம் அடாலயங்கள், கல்லினால் இயற்றினோர் கையிலை விட்டாகலார் என்றே என்று நமக்கு தனிப்பாடல் ஒன்று காட்டுகிறது. ஒரு இறைவன் இருக்கின்ற அந்த இடத்திற்கு விழலினால், அதாவது கீத்தினால் ஒரு மழை வெயில் படாமல் ஒரு அமைப்பு செய்து கொடுத்தால் அவர்கள் 1 கோடி ஆண்டு கைலாயத்தில் இருப்பார்களாம். மண்ணினால் கட்டி அந்த கோயிலை காப்பாற்றினால் அவர்கள் 10 கோடி ஆண்டுகள் இருப்பார்கள். செங்கல்லால் கோயில் கட்டினால் 100 கோடி ஆண்டுகள் இருப்பார்கள். கருங்கல்லினால் கட்டினால் கையிலை விட்டாகலார் என்று இந்த பாடல் காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கருங்கல் திருப்பணியை உலக மக்கள் எல்லோரும், உலகத் தலைவர்கள் எல்லோரும், பல நாட்டு பல சமயம் கடந்த நிலையிலேயும் கூட இந்த கோயிலை வியந்து பார்க்கிறார்கள். அங்கிருந்து எல்லாரும், எல்லா நாடுகளிலிருந்தும் இந்த விழாவை காண்பதற்கு வந்திருப்பது நம்முடைய பாரதம் செய்த பெரும் புண்ணியம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், என் நினைவு அகற்றாதீர் என்றார் பாரதி. அதை இன்றைக்கு மெய்ப்பிக்கின்ற வகையிலே பாரத பிரதமர் அவர்கள் தாம் நோட்பதினால் மட்டும்தான் இது போன்ற ஒரு சக்தி கிடைக்கும். அதனால் தான் தவம் இருந்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் ராமரோடு அல்லது மகாவிஷ்ணுவோடு தொடர்பு இருக்கிறதோ அந்தந்த தலங்களில் சென்று, ராமேஸ்வரத்தில் சென்று எல்லா தீர்த்தங்கட்டைகளிலும் தன்னுடைய பதவி இருப்பதை கூட அவர்கள் எதிர்பார்க்காமல் அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாட்டோடு சென்று தீர்த்தமாடுகின்றார். தீர்த்தமாடி அங்கிருந்து ஜபம் செய்து அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அதே போன்று ஸ்ரீரங்கத்தில் அங்கிருந்து எடுத்து செல்கிறார். திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்கிறார். இப்படி பல இடங்களிலிருந்து அங்கங்கு உள்ள மந்திர சக்தியை எடுத்து சென்று தான் இளநீர் மட்டுமே அருந்தி கொண்டு 10 நாட்களாக உண்ணா நோன்பு இருந்து இந்த காரியத்தை செய்கிறார்கள். அதனால் இது நம்முடைய நாட்டினுடைய நிலைமை, ராமர் ஆட்சி எப்படி இருந்தது என்பதை மீண்டும் ஒரு மெய்ப்பிக்கின்ற வகையில் இன்றைக்கு பல லட்சம் மக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் நாம் செய்த தவத்தின் காரணமாக ஒரு 500-600 ஆண்டு காலம் கனவை இன்றைய நாள் மெய்ப்பிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. ராமருடைய தொடர்பு தமிழகத்தில் உண்டு. நம்முடைய சமயம் பாரத தேசத்தில் பல சமயங்கள் இருக்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். எல்லா சமயங்களுக்கும் இடம் கொடுத்தது. எல்லா சமயங்களும் இங்கு தோன்றியும் இருக்கிறது. பல சமயங்கள், புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம், ஒவ்வொன்றிலையும் 4 வகைகளாக இருக்கிறது. இப்படி உள்பிரிவுகளாக பல சமயங்கள் இருந்தாலும் கூட இந்த சமய நெறிகளிலே நின்று பார்க்கின்ற போது 6 வகை சமயங்களை ஷண்மதம் என்று சொல்வார்கள் வழிபாட்டு முறையிலே. அதிலே விஷ்ணுவை வழிபடுகின்றவர்கள் வைணவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் சைவர்கள், சிவனை வழிபடுகின்றவர்கள் சைவர்கள் என்றும், விநாயகரை வழிபடுகின்றவர்கள் காணாபத்தியர்கள் என்றும், சூரியனை வழிபடுகின்றவர்கள் சௌரவர்கள் என்றும், அம்மையை வழிபடுகின்றவர்கள் சாக்தர்கள் என்றும், இப்படி முருகனை வழிபடுகின்றவர்கள் கௌமாரர்கள் என்றும் பல பிரிவுகளாக இருக்கும். இருந்தாலும் கூட இந்த 6 சமயங்களையும் ஒரே சைவத்தில் இருந்து பார்க்கின்ற போது சைவத்தினுடைய அம்மை ஒரு பாகம் கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார். இறைவன்
மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து சங்கரநாராயணராக இருக்கிறார். பூஜை செய்கின்றவர்கள் முதலில் கணபதி வழிபாடும் சூரிய வழிபாடும் செய்துதான் செய்ய வேண்டும். அதே போன்று சிவபூஜை செய்கின்றவர்கள் வடக்கு துவார பூஜை என்று செய்வார்கள். அதிலே சப்த குருக்களை ஆவாகனம் செய்வார்கள். அதிலே விஷ்ணுவையும் குருவாக கொண்டு வழிபாடு செய்வது நமக்கு ஒரு மேன்மையுடையது. அதே போன்று தொடர்ந்து அவர்கள் அந்த வழிபாட்டிலே சோம மண்டலாய நம, சோம மண்டலாதிபதி விஷ்ணுவே நம, அக்னி மண்டலாய நம, அக்னி மண்டலாதிபதி ருத்ராய நம, சக்தி மண்டலாய நம, சக்தி மண்டலாதிபதி ஈஸ்வராய நம என்று ஆதார சித்தி மந்திரங்கள் சொல்வார்கள். அப்போதும் கூட மகாவிஷ்ணுவை ராமரை அதில் ஏற்றுக்கொள்கிறோம். மகாவிஷ்ணு எடுத்த தச அவதாரங்களில் நம்முடைய ராம அவதாரம் மிக முக்கியமான ஒன்று. இது ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், ஒரு அரசியல் எப்படி நடத்த வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தாய் தந்தையருடைய முறைமைகள் எப்படி இருக்க வேண்டும். தந்தையார் சொன்னார் என்று சொன்னால் அதுக்கு நாள் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்த நாள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது அவருடைய முகம் அதற்காக ஒன்றும் பதவிக்கு இப்போது அடித்து கொண்டிருப்பது போன்று இல்லாமல் அன்றலர்ந்த தாமரை போன்று ஒத்திருந்தான் என்று கம்பநாட்டாழ்வார் காட்டுவார். அப்படி ஒரு நல்ல நிர்வாகத்தை காட்டிய ராமருடைய கோயிலை ஏற்கனவே அங்கே இருந்து பாபர் மசூதி அதற்கு முன்பாக அயோத்தியிலே அந்த இடத்திலே இருந்தது. இதை கல ஆய்வு, தொல்லியல் கலை ஆய்வு மூலமாகவே அதை நிரூபித்தும் அதனுடைய பிறகு நீதிமன்ற வாயிலாக இந்த தீர்ப்பினை பெற்றும் 2 நிலையிலையும் கொண்டுதான் இந்த மோடி அவர்கள் இந்த ஒரு உத்தரவினை பிறப்பித்து மிக குறுகிய காலத்தில் அற்புதமான மிக பரந்த அளவிலே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலில் ராமர், லட்சுமணர், சீதா தேவி, அனுமர் போன்றவர்களுடைய திருவுருவங்களும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. சம்பாயு, சடாயு என்ற 2 பறவைகள் தான் இலங்கைக்கு கடத்தி சென்ற போது, சாணகியை கடத்தி சென்ற போது சாட்சி பொருள்களாக இவைகள் இருந்தது. அந்த பறவைகளும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போது அயோத்தியிலே தென்படுகிறது என்கின்ற அந்த செய்தியை கேட்டபோது இது ஒரு நல்ல சகுனத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இந்த சம்பாயு சடாயு பூசித்த தலம் நம்முடைய புல் இருக்கு வேலூர் என்று சொல்வார்கள். புல் என்பது பறவை, அது சம்பாயு சடாயு என்ற பறவைகளாகும். இந்த ராமாயணத்தினுடைய தொடர்பு அதை இதிகாசம் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டிலே உள்ள சமய நெறியிலே வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், தேவாரம், சாத்திரம் இந்த 6 நூல்களுக்குள்ளதான் நமக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அவைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இதிகாசமாக இருக்கின்றது ராமாயணமும் மகாபாரதமும். இந்த ராமாயணத்திலே பல தலங்கள் நமக்குடைய தமிழகத்தில் தொடர்புடையவனாக இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய ஆதீனத்துக்கு உட்பட்டிருக்கின்ற வைத்தீஸ்வரங்கோயில் என்று இப்போது சொல்லப்படுகின்ற புல்லிருக்கு வேலூர், ஞானசம்பந்தர் 1500 ஆண்டு காலத்திற்கு முன்பாக அங்கே பதிகம் பாடுகிறார். ஒரு பதிகம் என்பது 10 பாடல்கள். 10 பாடல்களிலுமே ராமர் உடன் வழிபட்டதனுடைய வரலாற்றையே சொல்லுகிறார். அதே போன்று ராமேஸ்வரத்தில் அங்கேயும் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடுகின்ற போது முழுமையாக அந்த பதிகங்களையே பாடுகிறார்கள் அந்த இதிகாசத்தை வைத்தே. ஆகவே 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ராமர் பற்றிய வரலாறுகளை எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. திரு உசாத்தானம் என்கின்ற அந்த தலத்திலே நீரிடை துயின்றவன், இது ராமரை காட்டுகிறது. தம்பி, அவனுடைய தம்பி இலக்குவன், நீல் சாம்புவான், போருடை சுக்ரீவன், அவனோட இருந்த சுக்ரீவன், அனுமன் தொட
காருடை நஞ்சுண்டு காத்தருள் செய்த சீருடை சேடர்வாள் திரு உசாத்தானமே என்று இங்கே சுக்கிரீவன், அனுமன், ராமர், லட்சுமணன், சாம்பவான் அத்தனை பேரையும் இதில் குறிப்பிடுகிறார். அதே போன்று ராமேஸ்வரத்தில் சொல்லுகின்ற போது சீதையை ராவணன் கடத்தி சென்றதை கூட மானனை நோக்கி வைதேகி தன்னை ஒரு மாயையால் காணதில் வவ்வி காரரக்கன் உயிர் செற்றவன் ராவண சம்ஹாரத்தையும் சானகியை எடுத்து சென்றதையும் இங்கே காட்டுகிறார். அந்த வகையில் வைத்தீஸ்வரன் கோயிலில் சம்பாயு சடாயு என்ற அந்த பறவைகளினுடைய அவைகள்தான் கடைசி வரைக்கும் உயிருக்கு போராடி கொண்டிருந்து ராமரிடம் இந்த ராவணன் இந்த திசை நோக்கி எடுத்து செல்கின்றான் என்று காட்டி உயிர் மாய்த்தது. அதற்காக அந்த இடத்திலே அவன் தர்ப்பணம் கொடுத்து அந்த உயிருக்காக அங்கே குண்டம் அமைத்து தன்னுடைய கடைசி கருமாக்களை எல்லாம் செய்கிறார் ராமர். அதனால் இன்றைக்கும் அங்கே சம்பாயு சடாயு குண்டம் என்று இருக்கிறது. அதிலே திருநீர் போட்டு எல்லோரும் எடுத்து அணிந்து செல்கின்ற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அது பக்கத்திலேயே சம்பாயு சடாயினுடைய திருவுருவங்களும் ராமர் லட்சுமணனுடைய திருவுருவமும் அங்கே இருக்கிறது. தல்லாய சம்பாதி சடாயு என்பார் தாமிருவர் புல்லானார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே என்று சொல்கிறார். இலங்கைக்கு ராமர் பாலம் அமைத்தார் என்று நம்முடைய சொல்லுகிறார்கள். அதை 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பர் பெருமான் சொல்லுகின்ற போது செங்கன்மால் சிலை பிடித்து, சிலை என்பது வில்லை பிடித்து கொண்டிருக்கின்ற ராமர் சேனையோடும் அவர்கள் இந்த பரிவாரங்களாக இருந்த அனுமர் முதலியவர்களோடு சேது பந்தனம் செய்து என்று சொல்கிறார். சேது பந்தனம் செய்து சென்று புக்கு பொங்கு போர் பல செய்து புகழால் வென்ற போர் அரக்கன் நெடுங்குடி முடிகள் பொடியாய் வீழ என்று காட்டுகிறார். ஆகையினால் இந்த சேது பந்தனம் என்கின்ற ராமர் பாலத்தை செய்ததையும் கூட நம்முடைய திருமுறைகள் அதை பதிவு செய்கின்றன. அதே போன்று தசரதன் மகன் அசைவு தவிர்த்தான் கண்டாய் என்று தசரதனுடைய மகன் ராமன் என்பதை நம்முடைய தேவாரங்கள் கொட்டையூர் என்கின்ற இந்த தலத்திலே அங்கே காட்டுகின்றார். அடுத்து இங்கே சுக்கிரீவனும் வாலியும் 2 வானரங்கள். அதிலே வாலியார் வழிபட்டது வடகுரங்காடுதுறை, தென்குரங்காடுதுறை சுக்கிரீவன் வழிபட்டது. இந்த 2 தலங்களுமே நமக்கு இராமாயண தொடர்பை கொண்டது. கோலமா மலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட பொருந்தினார் என்று வடகுரங்காடுதுறையிலையும் காட்டுகிறார். அதே போன்று தென்குரங்காடுதுறையே என்று குரங்காடுதுறையை காட்டுகின்றார். வில்லை வைத்து எடுத்த இடம் வில்லியனூர் என்று அங்கே வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்கிறது. இப்படி பல தொடர்புகளோடு நம்முடைய ராமருக்கு இருக்கின்ற தொடர்பு தமிழகத்தோடு இருக்கிறது. அந்த ராமருடைய திருக்கோயிலை இன்றைக்கு நாம் முன்பு இருந்ததை, இராமாயண காலத்தில் இருந்த அந்த நிலையை இப்போது மீண்டும் புதுப்பிப்பதற்கு தவத்தினால் தான் அவருக்கு இந்த பதவி கிடைத்திருக்கிறது.